சரி அப்ப லாக்அப் டெத்தா? இல்ல லாக்அப்புக்குள்ள வச்சிருந்தா தானே லாக்அப் டெத். இது எதுவுமே இல்லையே. இது என்னன்னா 6 பேர் கொண்ட ஒரு ரவுடிப்படை ஒரு தனிநபரை பிடித்து அடின்னு அடிச்சு கொலை பண்ணிருக்கு. மப்டில வேற இருந்திருக்கு. அப்ப ரவுடிதான். அந்த ரவுடி பேரை தூக்கி உள்ள வச்சிருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு. நம்மகிட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏமா இதே பாதிப்பு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வீட்டுக்காரர் போலீஸ்னு தெரியாம இன்னொரு போலீஸ்காரர் இப்படி ஒண்ணு பண்ணிட்டாருனாலும் இதே மாதிரி நீங்க மனநிலையில ஏன் அவ்வளவு தூரம்? இப்போ உங்க வீட்டுக்காரர் தான் கமாண்ட் கொடுத்த எஸ்பி. கமாண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் வெளியில வர மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர் தானே. போலீஸ் துறையில இவ்வளவு மோசமாக ப்ரூட்டலா நடந்து கொண்ட எந்த ஒரு காவல்துறை அதிகாரியின் மீதோ காவலர் மீதோ கிரிமினல் வழக்கு பதியப்பட்டதே கிடையாது. ஆனா முதல்வர் வீடியோல வந்து உதவி அவர் கேட்டதா எந்த இடத்துலயும் இல்ல. முதல்வர் உதவி கேட்ட ஆடியோவை வர வேணாம்னு முடிவு பண்ணி கட் பண்ண சொல்லி இருக்கணும். இது ஒரு நல்ல ஒரு பண்பு. இதே மாதிரி வந்து மரணிக்கக்கூடிய எல்லார் குடும்பத்துக்கும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அவ்வளவு போலீஸ் மேல ரொம்ப பிரியம் இருக்கக்கூடிய நபர்கள், போலீஸை பாராட்டக்கூடிய நபர்கள், போலீஸ் சிக்கோ மாமே, போலீஸ் மாமே, குச்சி மாமே லத்தி எடுத்து சடார்னு டயருக்குள்ள விட்டாரு பாருங்க. அப்படி வண்டி ரோலிங்ல அந்த அம்மாவும் அந்த பையன் அந்த ஆளும் கீழே விழுத்து அந்த அம்மாவும் வயிற்றுல அந்த குழந்தையும் ஸ்பாட்டட். அம்மையார் என்ன பண்ணாங்க? யாருக்கு தெரியும்? அம்மையாருக்கு தான் தெரியும். ஏங்க அம்மையார் வாச்சாத்திக்கு என்ன பண்ணாங்க? மெடல் குத்துனாங்களா இல்லையா? திருட்டு பசங்க 5 பேர் 5 பேர் தான் கைது. 6 பேர் முதல்ல ஆர்குமெண்ட்ல வந்த நம்பரு, அப்புறம் 5 அது மாதிரி இருக்கு. அப்புறம் உயர் அதிகாரிகள் பலர் அப்படின்னு ஒரு பெரிய தண்டனைக்குரிய நபர்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. ஒரு நகையை காப்பாற்றப்பட்டார்கள்ன்றது கடந்த கால யதார்த்தம். ஒரு நகை ஒன்று காணாமல் போகுது. அந்த நகைக்கு காணாமல் போனதுக்கு விசாரிக்கிறதுக்கு 1000 வழிமுறைகள் போலீஸுக்கு இருக்குது. அதை தாண்டி ஒருத்தனை அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமான எண்ணம் இருந்தால் அதை செய்ய தோணும். அதை வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த 5 போலீஸ் 6 போலீஸ் அப்படி மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. காக்கி உடை உடுத்தி இருக்கக்கூடிய எல்லா போலீஸ்காரர்களுக்குமே ஒயிட்டுக்கு விதிவிலக்கா? டிராஃபிக் போலீஸ் அது காக்கி பேண்ட் இருக்குல்ல, ஓகே, அவங்களுக்கும் தான். அவங்க இன்னும் வெயில்ல வேற இருப்பாங்க, சூடா இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே அதிகாரம் அப்படிங்கிறது கையில் கட்டுப்பாடற்று கிடைத்திருக்கிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக தன் எதிரில் இருப்பவர்கள் எல்லோரும் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழானவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை சொல்லி கொடுத்து தான் அவங்க வளர்க்கப்படுகிறார்கள். அப்படிதான் அவங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலதிகாரிகளால் அப்படித்தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில கூட கான்ஸ்டபிள் போஸ்டிங் அங்க இருக்கிறது போல இங்க வந்து ஐடி கம்பெனியில ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்து ஹெச்ஆர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு சிஓ பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஆர்சா பேசிட்டா யோ வாயாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாச்சு இங்க இருக்குல்ல, அப்படி கூட அங்க கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட் அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய குரூயலா இருக்குன்றதுக்கான ஒரு உதாரணமா அதை சொல்றேன். சீல் பிடித்து சிதிலம் அடைந்து குண்டு வைத்து தகர்க்கப்பட வேண்டிய ஒரு இடம். அந்த அதிகாரம்ங்கிற அந்த அதிகாரம் அணுகுண்டுகளால் தகர்க்கப்பட வேண்டிய, வைகோ பாணியில சொல்வது என்றால் பூகம்பத்தால் பிளக்கப்பட வேண்டிய இடம் அந்த காவல்துறை. ஆனா அப்படி நடக்கவே நடக்காது. ஆமா, அவன் தான் பூகம்பத்தை உருவாக்குவான். அப்புறம் எப்படி அவன்ஜாவான்? இல்ல ஏன் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் நம்பிக்கொள்வது என்ன? இல்ல அதுக்கு முன்னாடி காவல்துறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துல வந்து முதல்வருக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. ஆமா இருக்கு. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு பொறுப்பு இருக்கு. ஏங்க சாத்தான்குளத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஆப்வியஸா திருப்புவனம் கஸ்டடியல் டெத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கத்தான் செய்யும். நிச்சயமா பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒத்துக்கிறது தான் முக்கியம். இப்ப என்ன கேள்வினா, இது இன்னொரு சாத்தான்குளமா? சாத்தான்குளத்தில் நடந்ததுதான் திருப்புவனத்திலும் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல சம்பவமா பார்த்தா போலீஸ் அப்படி நடந்திருக்கு, மறுக்கல. ஆனா சாத்தான்குளத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் திருப்புவனத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு ஈஸியாவே டிக்ளேர் பண்ண முடியும். அப்ப சித்தப்பா எப்படி இருந்தாரு அப்படின்னா, நம்ம வந்து அவர் வந்து நம்ம இங்க இருந்து வெளியில இருந்து கத்தணும். ஆமா, அந்த சீட்டை போடாத, இதை உள்ள வை அப்படின்னு வந்து வடிவில் கத்துற மாதிரி வந்து அதை பண்ணாதீங்க சித்தப்பா, இதை பண்ணு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கத்தணும். எடப்பாடி சித்தப்பா வந்து அதுக்கேத்தாப்புல செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. நம்ம வந்து 10 நாள் கத்தணும் அப்படின்னா 11 நாள் 100 நாள்னா சுற்றுவாரு,
10 நாள் அப்படின்னா சிபிஐக்கு மாத்திடுவாரு. அது அவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வச்சிருப்பாரு. இல்லைங்க, ஏன் இது வந்து நான் அப்படியே போற போக்குல கடந்து போறதுக்கு அல்லது திமுகவை ஆதரிப்பதற்காக சொல்லுகிறார்கள்? வாய்ப்பே கிடையாது. நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இதற்கு முன்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்றதற்கு பிறகு ஒரு காவல்துறை மரணம் ஒன்று நடந்தது. காவல்துறை அவருடைய மரணம் நடந்தது. போலீஸ் கொண்டு வந்து கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை அப்படியே சட்டமன்றத்தில் வாசித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. அந்த விமர்சனத்திற்கு பிறகு காவல்துறை சார்ந்த நபர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு உறுதியளிக்கப்பட்டு அதற்கான விசாரணை ஒரு பக்கம் நடந்தது. அந்த நேரத்தில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த ஒரு குற்றச்சாட்டிற்கு 100% இந்த முறை நாம பொறுப்பெடுத்துக்கிறோங்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த இப்ப நடந்த இந்த திருப்புவனத்தினுடைய பிரச்சனையை முழுசா நாம அனலைஸ் பண்ணி ஒப்புதல் வாக்கு மூலமாக ஆமாமா நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, மன்னிச்சுக்குங்கன்னு பேசுறது இருக்குல்ல, அந்த குரல்லே ஒரு பதற்றம் இருக்கு. ஓப்பனிங்லேயே வந்து ஆமா ரொம்ப ரொம்ப சாரிமா இது பண்ணிக்கிறாங்க, தப்பு நடந்துருச்சு, அது மாற்ற முடியாது, நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேம்மா அவங்க போலீஸ்காரங்களை. அப்புறம் அந்த பையனுமே வந்து மறுப்பு கேள்வி தான் கேட்டாரு. ஐயா காவல்துறை விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போய் இப்படி பண்ணலாமாங்கய்யா, ரொம்ப தப்பு தான்ப்பா, எனக்கு புரியுது தம்பி, ரொம்ப தப்பு தம்பி, அது வந்து நான் ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன், கைது பண்ணிட்டேன்ப்பா, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னா. அப்புறமா ஒரு 2-3 கேள்விகள் கேட்டார். அதை முதலமைச்சரும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். அந்த மொமெண்டோட டென்ஷனை வந்து அவருடைய குரலில் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்து காவல்துறை வந்து தேவையில்லாத ஒரு தலைவலி தமிழ்நாடு அரசுக்கா அல்லது தனக்கோ ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத அவர் உணர்ந்ததுனால தான் அந்த ஃபோன் காலே அவர் பேசுறாரு. இல்ல காலையில் நடந்த ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வுக்கான பிரஸ் மீட்ல தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவதோடு அவர் கடந்திருந்தார்னா பலரும் விமர்சனம் வைத்திருப்பார்கள். ஆமா, எல்லாருமே விமர்சனம் வைத்திருந்து என்னங்க இது பதில் இல்லைங்க, நீங்க எப்படிங்க கடந்து போயிட்டீங்க, அதோட ஒரு பாசிங்ல சொல்லிட்டு போயிட்டீங்க, கோர்ட்ல அவ்வளவு பெரிய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறாரு, இது சரியாங்கன்னு கேள்வி கேட்பதற்கு 100% பொருத்தமான ஒன்று. அதோடு அவர் நிக்காம உடனடியா அங்க சம்பந்தப்பட்ட அந்த பகுதியினுடைய அமைச்சரை அனுப்பி அவர் மூலமா போன் காலில் ஃபேமிலியில பேசி, நாம அந்த சம்பவத்தை கவனிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த குடும்பம் அதற்கு முன்பாக இருந்த கோபமும் ஆற்றாமையும் அப்படியே முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு பாதியா ரெடியூஸ் ஆச்சு. அவங்க 2 பேரும் அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ஒரு சேஃப் ஹேண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க முகத்துல தெரியுது. அவங்க வெளிப்படையா வந்து பிரஸ்ல சொல்றாங்க, தம்பியும் சொல்றாப்புல, அவங்க அம்மாவும் சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு. இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க தம்பி சொல்றாரு, நீங்க பாக்குறீங்கல்ல எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் துறையில இவ்வளவு மோசமாக புரூட்டலா நடந்து கொண்ட எந்த ஒரு காவல்துறை அதிகாரியின் மீதோ காவலர் மீதோ கிரிமினல் வழக்கு பதியப்பட்டதே கிடையாது. முதல் முறையாக கிரிமினல் வழக்கை பதிவு செய்து அவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்றது இருக்குல்ல, இதுவே நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. இது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஓகே, ஒரு விஷயத்த சொன்னோம்னா அந்த விஷயத்த காது கொடுத்து இந்த அரசு கேட்குது, சரியான முறையில போய் சென்று இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு அட்ரஸ் பண்ணுது. இது பெரிய விஷயம். முதலமைச்சர் ஃபோன் பேசுனதோட சேர்த்து, பொறுப்புலேருந்து ஃபோன் பேசுனதோட சேர்த்து அந்த ஃபோன் காலில் ஃபுல்லாகவே நம்ம கேட்டோம். அதில் வந்து அவர் அந்த பையன் பேசும்போது இவர் வந்து எந்த விதமான மெட்டீரியலிஸ்டிக்காக எந்த உத்தரவாதத்தையும் அவர் தரல. பார்த்து செய்கிறோன்னு சொன்னார். அதுக்கு பிறகு புதிய தலைமுறை உள்ளிட்ட ஊடகங்களில் செய்தி வந்தது, இல்லை நிரந்தர பணிக்கு ஏற்பாடு செய்வதாக. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னா, முதல்வர் தரப்புல தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஆமாம், முதல்வர் தரப்புல அந்த பையன் கோரிக்கை வைத்ததையும் அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததையும் நீக்கி இருக்கக்கூடும். கேட்கறது உதவி கேட்கறத வந்து போட வேணாம் அப்படின்னு தவிர்த்திருக்க கூடும். அந்த வீடியோல வந்து இல்லை, ஒருவேளை இவரே அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் மூலமா கூட சொல்லியிருக்கலாம். இல்ல அந்த பையன் வந்து முதல்வர்கிட்ட நான் சொன்னேன்னு வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஓகே, பத்திரிகையாளர் உத்தரவாதம் கொடுத்தாருன்றாரு. நான் வந்து கேட்டேன் முதல்வர்கிட்ட வேலை வந்து வேணும்னு, அதுக்கு அவர் தர்றேன்னு சொல்லியிருக்காருன்னு பையன் சொன்னாப்புல, அவர் தம்பி. ஆனா முதல்வர் வீடியோல வந்து உதவி அவர் கேட்டதா எந்த இடத்துலயும் இல்ல. இப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, முதல்வர் உதவி கேட்ட ஆடியோவை வர வேணாம்னு முடிவு பண்ணி கட் பண்ண சொல்லியிருக்கணும். இது ஒரு நல்ல ஒரு பண்பு, அவ்வளவுதான். அது வந்து வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரக்கூட இல்லை. இன்னும் ஒரு ஃபோன் பேசிட்டாருன்றதை இப்போதான் எல்லாம் நியூஸில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், நேற்று 8 மணிக்கு மேலே நடந்தது இந்த செய்தி, இப்போதான் பரவிட்டு இருக்கு அவர் பேசினது. அதுக்குள்ள இன்னொரு செய்தியும் வந்துருச்சு, இலவச வீட்டுமனை பட்டாவும் பணி நியமன ஆணையும் அப்படின்னு.
சொல்லி ஒரு 24 மணி நேரம் கூட ஆகல, உடனடியா செய்து கொடுத்திருப்பது அப்படின்றதுக்கு உண்மையிலே நன்றியும் வந்து வாழ்த்துக்களும். ஆனா இது அல்ல தீர்வு. இதை தாண்டி பல விஷயங்கள் இதே மாதிரி வந்து மரணிக்கக்கூடிய எல்லார் குடும்பத்துக்கும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. செய்தது எந்த விதத்திலையும் குறை சொல்வதற்கு உகந்தது அல்ல. உண்மையிலேயே இப்படி யாருமே இவ்வளவு இமீடியட்டான ஆக்ஷன் வந்து வாய்ப்பே இல்லை. இதை தாண்டியும் நாம பேசக்கூடிய இன்னும் பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆமா, அதை தாண்டி முதலமைச்சருக்கு இருந்த இன்னொரு விஷயம் வந்து அவருக்கு இருந்த அந்த பொறுப்பை ஒத்துக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமாக வரக்கூடிய வராது. அதை அவங்க கடந்து போகிறதுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. இருந்தாலும் அப்படியான 1000 வழிகளுக்குள் போகாமல் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று திமுகவுடைய பொதுக்கூட்டங்கள் சென்னையில் நிறைய இருந்தது, பல்வேறு இடங்கள்ல இருந்தது. அந்த கூட்டங்கள் எல்லாத்தையுமே நேற்று ரத்து பண்ணிட்டாங்க. நேற்று இருந்த கூட்டங்கள் எதுவுமே நடக்கலை. இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இன்றைக்கு கேம்பெயின் தொடங்குது. ஆனால் நேற்று நடப்பதாக இருந்த அந்த பேரணி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்காமல் தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த குடும்பத்திட்ட பேசுனதில் அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது ரொம்ப முக்கியமானது. இல்லை அப்படின்னா வந்து வெளியிலிருந்து தமிழ்நாடு அரசு துரிதமாகத்தான் செயல்படுகிறது அப்படின்றத 1000 பேர் 1000 முறை பேசியிருந்தாலும் அவர் எங்கே போனார், மினிஸ்டர் எங்கே போனார் அப்படின்ற அந்த கேள்வி வந்து வரதான் செய்யும். அந்த கேள்வி வரவிடாமல் அவர் அரசியல் ரீதியாகவும் அதை சரியாக கையாளுறது அப்படின்னு முக்கியம். அடுத்து சிபிஐக்கு கேஸை மாற்றுறது, அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அஸ்திரம் வந்து லாஸ் -1 அப்படின்னு போயிருச்சு. அவருக்கு மட்டும் இல்ல, பல கட்சிகளும் அடுத்து ரெண்டாவது எழுதிட்டாங்க, ஆல்ரெடி அறிக்கையில் எழுதிட்டாங்க. சிபிஐ விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டு தமிழ்நாடு அரசுன்னு எழுதிட்டாங்க. சொல்றதுக்குள்ள இங்கே வந்து வழக்கு கைமாறிடுச்சு. நேற்று ஒரு இரவோடு இரவாக அந்த வழக்கு கைமாறிடுச்சு. காலையில் நீதிமன்றம் வந்து உயரதிகாரிகள் தப்பிக்க கூடாது அப்படின்றத கடுமையாக வலியுறுத்தியது. அப்போ காவல்துறையே என்கொயரி நடத்தி காவல்துறை உயரதிகாரிகளை தண்டித்ததாக தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை. அப்போ இந்த முறை அது நடந்தால் ஓகே, நடக்காட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் அல்லது வந்து ஒரு இருமை அதுக்குள்ள இருக்கு. அப்போ அதை தவிர்ப்பதற்காக சிபிஐயிடம் நான் ஒப்படைக்கிறேன். ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி பி டன், மஸ்ட் ஆல்சோ பி சீன் டு பி டன். அது வந்து நீதி என்பது வழங்கப்படுவது மட்டுமல்ல, அது வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்பட வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அவர் கோட் பண்ணி தான் அந்த சிபிஐக்கு வழக்க மாத்திரதை பதிவு செய்திருக்கிறார். அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஒரு காவல்துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா இவ்வளவு தூரம் பொறுப்பெடுத்து அவர் செய்யும்போது அவரே சொல்றாரு, ஜஸ்டிஸ் நீதி என்பது வழங்கப்படுவது மட்டுமல்ல, அது வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்பட வேண்டும் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே காவல்துறை நிகழ்த்துகின்ற இந்த சித்திரவதை மரணங்கள் அல்லது வந்து கஸ்டோடியல் டெத்ஸ், அல்லது இது வந்து கஸ்டோடியல் டெத்துன்றதான் டெக்னிக்கல் டேர்ம். இப்போ இவரை கஸ்டடியில் தான் எடுத்தாங்களா? இல்லையே. எஃப்ஐஆரே போடாமல் எப்படி நீ கஸ்டடியில் எடுக்க முடியும் ஒருத்தரை? அல்லது வந்து சிஎஸ்ஆர் காப்பி கூட ஃபைல் பண்ணாமல் நீ எப்படி ஒருத்தரை கஸ்டடியில் எடுக்க முடியும்? சரி, அப்போ லாக்அப் டெத்தா? இல்லையே, லாக்அப்புக்குள்ள வச்சிருந்தா தானே லாக்அப் டெத். இது எதுவுமே இல்லையே. இது என்னன்னா, ஒரு ரெவடி, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு ரெவடி படை ஒரு தனிநபரை பிடித்து அடின்னு அடிச்சு கொலை பண்ணிருக்கு. மப்டியில வேற இருந்திருக்கு. அப்ப ரவுடிதான். அந்த ரவுடி பேரை தூக்கி உள்ள வச்சிருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு. இதோடு கூடுதலா தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ரெவடி பயிலுக திரும்பி அட்டகாசம் பண்ணாமல் இருப்பதற்காக காக்கி சட்டை போட்டோ காக்கி சட்டை போடாமலோ இவர்கள் அடாவடி செய்யாமல் தடுக்க வேண்டும் என்றால் காவல்துறை சீரமைப்பு என்பது தமிழ்நாடு அரசு செய்தே தீர வேண்டிய பொறுப்பு. இதற்கு மேலும் இதை செய்யாமல் தாமதப்படுத்துவது என்பது இந்த சீல் பிடித்த சிஸ்டத்தை வந்து திரும்ப 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 நம்மளும் சேர்ந்து என்டார்ஸ் பண்றதா மாறும். மறுபடியும் இன்னொரு கொலை நடக்கும்போது இதே மாதிரி இன்னொரு அமைச்சரை அனுப்பிட்டு நம்ம போன் கால் பேசணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. உண்மை, வடிகாலா மாறாது. அது மாறாக அது இன்னும் கூடுதல் விமர்சனமா மாறும். இது இவருக்கு இதுதான்ப்பா வேலை, ஒவ்வொரு லாக்அப் டெத் நடக்கும், ஒரு அமைச்சர் ஒரு போனை போட்டு கொடுப்பாரு, வேற வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அது இது நடக்காத வரைக்கும் ஓகே, நடந்து இதை ஒன்று டீல் பண்ணி ஓகே பண்ணதுக்கு பிறகு மக்கள் இப்ப கன்வின்ஸ் ஆகுற பிறகு திரும்ப திரும்ப இதுதான் கன்வின்சிங்கான ஒரு டூல் அப்படின்னு மட்டுமே நம்ப வைக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளிகள், அந்த காவல்துறையினர், அவர்களுடைய மனைவி குடும்பம் எல்லோரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போராட்டம்னு முன்னெடுக்கிறாங்க. சோசியல் மீடியால அந்த பெண்ணினுடைய படத்தை போட்டு அவ்வளவு மோசமாக அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, விமர்சிக்கிறவங்க எல்லாரும் அவர்களுடைய உணர்வு என்னால புரிஞ்சுக்க. அதுல ஒரே ஒரு கேள்வி, இதை வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, எடுத்துக்கட்டும். எனக்கு அதுல சந்தேகம், எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அந்த கோயிலுக்கு போனாங்களே 2 பேர், அவங்க 9 பவுனை கோயிலுக்கு போற ஒரு குரூப் வந்து 9 பவுனை கார்ல கழட்டி வச்சுட்டு போகுது. போராட்டம் பண்றதுக்கு 10 பவுனை கழுத்துல போட்டு தானே வர்றாங்க. அது ஓகே, இது இவங்க அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கேன் எடுக்க போறதுக்காக நான் வந்து கலட்டி வச்சோம், அதை அப்படியே வச்சுட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு பூசையை முடிச்சுட்டு திருமங்கலத்துல இருந்து கிளம்பி
பைபாஸ் வழியா மதுரைக்கு உள்ள போறவங்க லெஃப்ட்ல கட் பண்ணி எங்க மடப்புறம் கோயிலுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க அம்மா ஸ்கேன் எடுத்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவங்க குலசாமியா இருக்கக்கூடிய அந்த கோவில்ல போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி வரணும்னு விரும்பி இருக்கிறாங்க. அது எங்க முடிவு எடுத்தாங்க? திருமங்கலத்துல கிளம்பும் போதா அல்லது விரகனூர் ரிங் ரோட்ல வந்து ரைட்டா லெஃப்டான்னு முடிவு பண்ணும் போதா? அது அவங்க கிளம்புனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட அதெல்லாம் வாக்குமூலமா வாங்கணும். அவங்க வந்து சொல்றது வீடியோல அந்த பாதிக்கப்பட்ட இல்ல இதையெல்லாம் வந்து காவல்துறை எஃப்ஐஆர்ல கொடுத்திருக்கா? இல்ல அந்த பையன் இல்ல அதுக்கப்புறம் பதிவு பண்ண எஃப்ஐஆர். அவன் வந்து வலிக்கு விழுந்துட்டான், அவனுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு, அவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணா, நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னு இவ்வளவு சொல்றாங்களே. இதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட நாங்க என்ன இன்டராகேட் பண்ணோமே, அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்ற ஏதாவது ஒண்ணு பதிவாயிருக்கா? எதையுமே காணுமே. இல்ல இப்ப அந்த காவலர்களுடைய மனைவி அவங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசக்கூடிய காணொலியை எடுத்து போட்டு இவ்வளவு கேள்விகள், அவ்வளவு அவங்கள வந்து அப்யூசிவான வார்த்தைகள், இது எல்லாத்தையும் சொல்றோம்ல, மறுக்கல. நம்மளுடைய ஆதங்கம் எல்லாருக்கும் அது இருக்கு, அதனால நம்ம எல்லாரும் கேட்குறோம். ஆனால் அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர்களுடைய கணவர் வந்து அடிச்சு கொன்னதை வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, உயர் அதிகாரிகள் எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் கேட்கிற இடத்துல தானே இருக்கோம். ஆமா, உயர் அதிகாரி நாளைக்கு சொல்லுவாரு, உன் பொண்டாட்டிய கழுத்தை அறுத்திருப்பாரு, உன் பிள்ளைய வந்து மண்டையில் ஒரு கையையும் கழுத்தில் ஒரு கையையும் வைத்து திருகி கொலை செய் அப்படின்னு ஒரு உயர் அதிகாரி சொல்லுவாரு. திருகி போட்டுருவியா? அதான். ஆனா காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய இடம் என்னன்னு தெரியும். நீங்க ஒபே தான் பண்ணி ஆகணும். உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இதை பண்ணுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்க துறை சார்ந்து உங்களுக்கு இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஹெல்மெட்டை பிடிக்கிறதுக்கு டார்கெட் இருக்குங்க, இல்லைன்னு யாராவது ஒரு போலீஸை மறுக்க சொல்லுங்க. ஃபைன் அமௌண்ட்டுக்கு இவ்வளவுன்னு டார்கெட் இருக்குங்க, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. போலீஸ்காரங்க ப்ரூட்டெல்லாம் வந்து நிப்பாட்டி சாவியை திரும்பி போட்டு அம்பாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கோவம் வருது இல்ல? அவங்க துறை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல கண்ட்ரோல்ல அவங்களுக்கு இந்த மாசத்துக்கு இதுதான் டார்கெட்னு இருக்கும். நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களை விட்டாங்கன்னா உங்கள்ட்ட 500 ரூபாய் ஃபைன் டார்கெட் மிஸ் நிப்பாட்டி போட்டு தான் வாங்குறாங்க. இது வந்து தொடர்ச்சியா எல்லா நேரங்கள்லையும் காவல்துறையினர் செய்யக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா மேல இருந்து ஸ்டேஷனுக்கு செலவுக்குன்னு வர்ற அமௌண்ட் ஒண்ணு, அதை தாண்டி ஸ்டேஷனுக்கு பெரிய செலவு இருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய காசுகளை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஸ்டேஷனுக்கு உண்டான செலவு அப்படின்னு பிரிச்சு எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் இருக்கு. அதனாலதான் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்கள்ட்ட பேப்பர் வாங்கு, பேனா வாங்கு, டீ வாங்கு, அது வாங்கு, இது வாங்குன்னு சொல்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. மறுக்க முடியுமா யாராவது? மறுக்கிறதா இருந்தா அவங்க சைட்ல இருந்து ஆதாரப்பூர்வமா நாங்க இதை வாங்கலன்னு என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு ஆள் ஸ்டேஷனுக்கு போனவங்க வெளியில வந்து அப்படி எதுவுமே நடந்ததே இல்லை, எனக்கு வந்து போலீஸ் துறையினர் சூப்பரா பண்ண கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த சிஸ்டமே அவங்கள்ட்ட கரப்டடா இருக்கு. அதான் இதுல வந்து இது பைனரி கிடையாது. மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர், அவர் சொல்லுவார் இவர் செய்வார் அப்படின்ற பைனரி கிடையாது. அதாவது எஸ்பி சொல்றதுக்கு டிஎஸ்பி அடிமை, டிஎஸ்பி சொல்றதுக்கு இன்ஸ்பெக்டர் அடிமை, இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கு எஸ்ஐ அடிமை, எஸ்ஐ சொல்றதுக்கு ஏட்டு அடிமை, ஏட்டு சொல்றதுக்கு கான்ஸ்டபிள் அடிமை, கான்ஸ்டபிள் சொல்றதுக்கு லாஸ்ட் லெவல் போலீஸ் அடிமை. இது மொத்தமாவே வந்து ஒரு அடிமைத்தனமாக தன்னை வைத்துக்கொண்டு எதிரில் இருப்பவர்களை அடிமையாகவே நடத்தி ஒடுக்குமுறை ஏவுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஒருத்தனுடைய கமாண்டை இன்னொருத்தன் ஒபே பண்ணி அடுத்தவனை கொலை செய் அப்படின்றது வந்து, கொலை செய் அப்படின்றதும் அடக்குமுறை ஏவு, அடக்குமுறை செய் அப்படின்னு, அடக்கு ஒடுக்கு அப்படின்றதும் வந்து காவல்துறையினுடைய எல்லா லைன்லயும் இது ஒண்ணுதான் கமாண்ட். அப்ப அந்த காவலருடைய மனைவி உட்கார்ந்து பேசும்போது அவங்களுக்கு அவங்களோட லைன் மட்டும்தான் தெரியும். என் புருஷன் என்ன, நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு என்ன சொன்னா செய்யறதுக்கு தானங்க நீங்க இருக்கிறீங்க, நீங்க எங்களை அப்படித்தானங்க சொல்ல சொல்லி இருக்கிறீங்க, அவர் செய்யலைன்னா நாளைக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புவீங்க, அதுக்கு அவர் பொறுப்பா வரா அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து தான் அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரக்சராகவே அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா வீட்டுக்காரர் வீட்லயே அவர் அப்படித்தான் போலீஸ்காரராக தான் பிஹேவ் பண்ணுவாரு. அவங்களுக்கு வேற ஒன்றா தெரியவே தெரியாது. அதனால அவர் என்னங்க சொல்ற வேலையை அவர் செஞ்சாருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப நம்ம அந்த அம்மாட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏமா இதே பாதிப்பு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வீட்டுக்காரர் போலீஸ்ன்னு தெரியாம இன்னொரு போலீஸ்காரர் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி ஒண்ணு பண்ணிட்டாருனாலும் இதே மாதிரி நீங்க மனநிலையில ஏன் அவ்வளவு தூரம்? இப்போ உங்க வீட்டுக்காரர் தான் கமாண்ட் கொடுத்த எஸ்பி, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க வெளியில வரமாட்டாங்க, கமாண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் வெளியில வரமாட்டாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர் தானே, அவங்கள கைதா பண்ண போறாங்க. இப்போ இதுல நேற்று வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த காலத்துக்கு நீங்க அது பண்ண வேண்டாமா, யார எஸ்பியை நீ அது செய்ய வேண்டாமா, இதை செய்ய வேண்டாமா, அந்த எஸ்பி அங்கேயே அறுத்து போட வேண்டாமா அப்படின்னு சமூக வலைதளம். இப்போதான்டா மனிதநேயம் பேசுனேன், அதுக்குள்ள எஸ்பி அறுத்து போடுன்ற நம்ம மனிதநேயம். நம்ம ஆட்களுடைய மென்டாலிட்டி அதுதான். நீங்க எல்லோரும் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு அந்த ஏட்ட துண்டு நறுக்கு, அதாவது ஓகே புரியுது, எமோஷன் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்துருச்சுன்னா கோவம். ஆனா மனிதநேயம்ன்றது இந்த எமோஷனை தாண்டது. ஆமாங்க, நீங்க
ஒரு பாலியல் குற்றம் நடந்துருச்சு, அந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேட்கறது வரைக்கும் ஓகே. அவனுக்கு கைய காலம் முறிச்சு அவனை உரிச்சு உப்பு கண்டம் தடவி ரத்தத்தை குடிச்சு இப்படியெல்லாம் பேசுறது நீதான். உடனே யாருன்னு நம்ம போலீஸ் என்ன செய்யும், அவரை கையை முறிச்சு காட்டும். டாய்லெட்ல வலிக்கு விழுந்தாருன்னு உடனே இப்படித்தான் விழுக வேண்டும், வாழ்த்துக்கள், பிராவோ, போலீஸ் துறைக்கு ரெட் சல்யூட். ஊர்ல எவனோ கக்கூஸ்ல வலிக்கு விழுகிறீங்க, இவன் விழுந்து தொலைய மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் மீன் போடுறது நீங்க. ஏன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அத்துமீறலை ஹீரோயிசமா பார்க்கக்கூடிய மென்டாலிட்டியில தான் நம்ம மனநிலை இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய சினிமாக்களும் இயக்குனர்களும் நமக்கு கற்பிக்கிற ஒண்ணு இப்படியே தான் இருக்கு. அதுக்கு வரைக்கும் இதுதான் ஆமா, அதுக்கு நடிகர் சூர்யாவுக்கு பங்கு இருக்கு, விஷாலுக்கு பங்கு இருக்கு, விஜயகாந்துக்கு பங்கு இருக்கு, எல்லா நடிகர்களுக்கும் பங்கு இருக்கு. யாரு இப்ப வரப்போறாரு ஜனநாயகன், அவருக்கும் பங்கு இருக்கு, படத்துக்கும் பங்கு இருக்கு. படத்துல சீன் பாத்தியலா, படத்துல டீசரு மீசைய முறுக்கிட்டு போட்டோம், இருக்கு முறிக்கிற ரைட்டு விட ஒரு ஆம்பளையாவே நீ இருந்துட்டு போப்பா, மற்றவன் பூரா வந்து என்னமோ பயலா இருந்துட்டு போட்டோம், நீ மட்டும்தான் உலகத்திலே ஆம்பளை இப்படி திரி. சரி, இப்ப என்ன அடுத்து? இந்த கையில கத்தி ரத்தம் வடியுது, இந்த கையில துப்பாக்கி, பேர் மட்டும் ஜனநாயகன். இந்த படத்துல என்ன கண்ண அப்படின்ற மாதிரி வந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற, அது என்ன சேவிங் பண்ணப்போ அந்த ரத்தமா? ஜனநாயகத்துக்கும் ரத்தத்துக்கும் கத்திக்கும் துப்பாக்கிக்கும் என்னடா சம்பந்தம்? சரி, அது ஒரு போல வரி வந்து அவங்க அரசியலுக்கு வராங்க. அது சரி. இப்படி நம்மளுடைய மென்டாலிட்டியே எப்படி இருக்குன்னா, போலீஸோடைய ப்ரூட்டாலிட்டியை வந்து ஒர்ஷிப் பண்ணக்கூடிய மனநிலையில நாம இருந்துக்கிட்டு இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எமோஷனலா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீ இன்னைக்கு உண்மையிலேயே அஜித் குமாருக்காக வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு யாரெல்லாம் இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்காக பேசக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் காவல்துறையினர் கை காலோட கட்டோட ஒருத்தனை அனுப்புனாலோ ஒரு என்கொயரியில் ஏற்படக்கூடிய விபரீதங்களுக்கோ வரும்போது குரல் கொடுக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற பக்குவம் இருந்தால் மட்டும் இன்னைக்கு நீ பேசு, இல்லைன்னா பேசாத. ஏன்னா உங்களை போன்ற நபர்கள் ஹீரோயிச ஒர்ஷிப்பை உருவாக்கி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு மேல இருக்கக்கூடிய அரசு வரைக்க இந்த வார்த்தை வந்து போய் சேர்ந்துருது. அவங்க பூரா பேர் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈஸியா ஒருத்தனை அடிச்சிடலான்னு அடிச்சிடறாங்க. அடி வாங்குறவெல்லாம் யாரு? உன்னைய மாதிரி என்னைய மாதிரி ஏப்ப சாப்ப தான் அடி வாங்குவான். அம்பானி பையனா அதானி பையனா அடி வாங்கி நீ பாத்திருக்கியா? சார், போலீஸ் எப்படி சார் துப்பாக்கி இல்லாம லத்தி இல்லாம இருக்க முடியும்? சரி, லத்தி இருக்கும், துப்பாக்கி இருக்கும், அது என்ன செய்யணும்? ஆனா தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது சார். தேவையில்லாம பயன்படுத்த மாட்டோம்ப்பா, உன் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே நாளைக்கு 2 தடவை சுட்டு உடனே புதைச்சிட்டு போயிடும். அது எப்படி சார் சரியா வரும்? ஏன்டா ஆயுதத்தை பூரா கொடுப்பேன், ஆனா அதை பயன்படுத்தக்கூடாது, இது என்னங்கடா அது நியாயம்? இன்னொன்னு, காவல்துறையினருக்கு கிடைக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்குல்ல, இதை ரொம்ப முக்கியமா பேசணும். நீங்களோ நானோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறோம்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க காவலர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நாமளே இன்னொருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது எவ்வளவு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம். ஆனா காவல்துறை என்பது மக்களின் நண்பர், உங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு நாம போனா நம்மளுக்கே பயம் வருதுன்னா எப்படி வரும்? ஏன் வரணும்? ஆனா வருது. ஏன் வருது? அப்ப நமக்கு கற்பிக்கப்படக்கூடிய எண்ணமும் நம்ம கிட்ட நடந்துக்கிற காவலர்களுடைய உருவமும் நம்மளுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. அதற்கேற்றார் போலதான் காவல்துறை சிஸ்டமும் நம்மள்ட்ட பிஹேவ் பண்ணுது. எல்லா இடங்களும் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படணும்னு ரூல் இருக்குங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்த ஏரியால சிசிடிவி இல்லைன்னு தெரியும். ஏதாவது அவர் பேசணும்னு நினைச்சாருன்னா, எனக்கே அந்த அனுபவம் இருக்கு, ஏதாவது பேசணும்னு நினைச்சாருன்னா தம்பி பின்னாடி போய் அங்க நில்லுங்கன்னு நம்ம போய் அந்த ஸ்பாட்ல நிற்போம். அங்க வந்து நின்று அவங்க பேசுவாங்க. ஒரு லேப்டாப் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப இந்த கேஸ் எனக்கே நடந்துச்சு. என்கிட்டயே ஒரு எஸ்ஐ வந்து அதை சொன்னாரு. இப்ப என்ன பண்றது? அது உடனே அவர்கிட்ட நிப்பாட்டி, இல்லைங்க செட் ஆகாதுங்க, இந்தாங்க இதை பாருங்க, இதை பேசி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். உடனே வேலை நடந்துச்சு. ஆமாங்க, ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு போச்சு, அவன்கிட்ட இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு வாழ்றாங்க, குடும்பத்தையே வந்து அடிக்கிறான். ஆமா, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. எஃப்ஐஆர் கேட்டா 4 நாள் 5 நாள். சிஎஸ்ஆர் காப்பி தான் கேட்கறது. நீ கொடு, நான் வச்சு டைவர்ஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன், என்னமோ பண்றேன், கேஸை கொடு, முடிச்சு கொடு, எனக்கு ஃபைல் பண்ணி கொடு. நீ நடவடிக்கை எடுப்பன்ற நம்பிக்கையில நான் வரல ராஜா, நீ வந்து கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணி கொடுக்கணுன்ற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். சட்டப்படி நான் பாதிக்கப்பட்டேன் என்பதற்கு ஒரு ஆதாரம் வேணும். நான் ஃபேஸ்புக்ல போய் எழுதிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு, இப்ப யாரெல்லாம் இதை வந்து வெளியில சொல்லுவா, யாரெல்லாம் இந்த பிரச்சனை இப்படி நம்மளுக்கு நடந்திருக்குங்கிற விஷயத்தை அரசியல் ரீதியா மிக முக்கியமான ஆட்கள் கூட இதை வெளியில சொல்ல மாட்டாங்க.
அப்போ இதுதான் பெரிய சுதந்திரத்தையும் இதுவே பெரிய கட்டுப்பாடற்ற தன்மையும் காவல்துறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரிவிலேஜ் இருக்கிறதுனால அவங்க இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஜெய்பீம் படம் வரும்போது நம்மளுக்கு உணர்ச்சி வருது. இதே போல வேற ஏதாவது கஸ்டடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து செய்தி வரும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் உணர்ச்சி வருது. ஏன்னா செய்தியிலையும் ஜெய்பீம்லையும் ஏன் உணர்ச்சி வருதுன்னா, செய்தியில பின்னாடி மியூசிக் இருக்கு, ஜெய்பீம்லையும் பின்னாடி மியூசிக் இருக்கு. நீங்க பேப்பர்ல படிக்கும் போது மியூசிக் போடணுமே. அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய காரணம் இருக்கு. மனிதர்களுடைய உளவியல் காரணமே ஒன்று இருக்கு. ஜெய்பீம்ல இருக்கிறவர் வந்து குற்றம் இழைக்காதவர், அவர் வந்து விக்டிம். ஒன்றும் இல்லை, இப்போ அஜித்குமார் இருந்தார், அவர் கையில் ஒரு 10 பவுனை கொடுத்து தம்பி அங்கே போய் வச்சுட்டு வா அப்படின்னு அவர் ஓட விட்டுட்டு சுட்டுருந்தாங்க வைங்க. இவங்களே வந்து நம்ம ஆட்களே வந்து சுட்டது சரிதான், இதாண்டா போலீஸ், இதாண்டா போலீஸ், ரெட் சல்யூட் காம்ரேட்ஸ் அப்படி காம்ரேட்ஸ் போலீஸை சொல்லுவான் அவனுங்க, எங்கள் நண்பன் எங்கள் தோழன் அப்படின்னு சல்யூட் அடிப்பான் அவன்லாம். இது எவ்வளோ பெரிய மனநிலை பாருங்க, நம்மளுக்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மோசமான மனநிலை பாருங்க. அவன் குற்றமே செய்திருந்தாலும் அவன் உயிரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய நாம தான். ஒருவேளை அப்படியே உனக்கு உயிரை தான் எடுக்கணும்னு வச்சுக்க. இப்போ மரண தண்டனை அப்படின்னு அதையே வந்து கிழிச்சுது தூர விஷயம். ஆமாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் மரண தண்டனையை விட்டுட்டாங்க. அந்த நாட்டுல எல்லாம் குற்றம் குறையதான் செஞ்சு. ஆமா, இப்போ இவங்க சொல்றாங்கல்ல அரபு நாடு மாதிரி அறுத்துருங்க இவரானர்ன்றாங்கல்ல, அங்க இன்னும் வந்து பாலியல் குற்றங்கள் நடக்குது. ஏங்க இன்னும் அதிகமான பாலியல் வீடியோக்களை அதிகமா கன்சியூம் பண்ணக்கூடிய பகுதி இது அவங்க தான். ஆனா அவங்க ஊர்ல தடைங்க. இவன் நம்மள உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு தண்டனை இப்படி வெட்டி விட்டுருவாங்க, அப்படி வெட்டி விட்டுருவாங்க, அதனால நம்ம திரும்ப 2 துண்டா வெட்டி கரைச்சிருவாங்க. அதெல்லாம் அங்கேயும் நடக்கல ராஜா, அப்படி உண்மையே அது கிடையாது. அப்ப குற்றம் நடந்தாலும் நடக்கலைனாலும் தண்டனைங்கிறத சட்டப்பூர்வமாக பேசி வாங்குறதுங்கிறது வேற, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தனிநபர்கள் செய்வதுங்கிறது வேலை பிரிவு முக்கியம். ஆமா, இப்ப ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறோம், அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வேலைக்கு போறாரு, இன்னொருத்தர் வேலைக்கு போகாதவர் இருக்கிறாரு. இவர் வீட்டை கவனிச்சுக்குவார், இவர் வெளியே கவனிச்சுக்குவாரு. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் ஒரு நேரம் வீட்டை பார்த்துப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு நேரம் வீட்டை பார்த்துப்பாரு. இன்னைக்கு இவர் துவைக்கிறாருன்னா நாளைக்கு ஒரு பாத்திரம் அளக்குவாரு, இன்னைக்கு ஒரு பாத்திரம் அளக்குனா நாளைக்கு ஒரு துவைப்பாரு. இப்படி இதுதான் வேலை பிரிவினை. இப்படி வேலையை பிரிச்சுக்கோங்க. இப்படிதானே பிரிச்சு வச்சிருக்கோம். போலீஸ் வேலை என்ன? என்கொயரி பண்ணி கோர்ட்டு முன்னாடி போய் ஆதாரங்களை கொடுக்குறது. கோர்ட்டு வேலை என்ன? அது சரியா தவறான்றதை அனுமானிச்சு தண்டனை கொடுத்து உள்ள தள்ளுறதா அல்ல தூக்குல போடுறதா அவங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு தானே கோர்ட்டுன்னு ஒரு அதிகாரத்தை கையில கொடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, இப்ப இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ணணும் அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு இந்த மதுரை படத்துல சுத்துவாங்க பாத்தீங்களா? ஆமா, ஒரு கலெக்டர் அந்த ஆள் மாதிரி ஊரே கலாய்க்கிற ஒரு ரவுடியா நானே போய் சுட்டுவேன்டா, டே நானே வருவேன்டா அப்படின்னு சொல்றது, கலெக்டரை போய் சுடுறது. அப்புறம் பெரிய இதெல்லாம் இல்ல, ஒரு டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் பாலத்துல இருந்து அப்படி கட்டி தொங்க விடுறது. இதெல்லாம் ரசிச்சுட்டு இப்ப இவங்கதான் வந்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நடத்தக்கூடாது. டேய் யாரா நீங்க, எங்க இருந்துடா வர்றீங்க, எப்படா இது என்ன கன்சர்ன்ல தாங்க இந்த அதிகாரம் வரைக்கும் உழண்டுகிட்டே இருக்கு. இது பெரிய பிரச்சனைங்க. நீங்க எல்லோரும் ஹீரோவா அவங்கள போர்ட்ரே பண்ணி இதை செய்யறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் இன்னும் வெளிப்படையா, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான மாவட்டத்துல சிங்கம் சூர்யா மாதிரியே மீசை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய காவலர்கள்லாம் இருக்கிறாங்க. மறுக்க சொல்லுங்க, அதை பெருமையா செய்யறாங்க. லத்தி எடுத்துக்கிட்டு தட்டுன்னு தட்டுறது, சண்டைக்கு வர்ற என்கொயரிக்கு வர்றவனை பூரா சந்தேகத்துக்குன்னு வர்றவனை பூரா டேபிள்ல உட்கார்றவனை பூரா போறப்ப வர்றப்பெல்லாம் லத்தி எடுத்து அடிக்கிறது. அந்த ஏரியாலேயே அந்த போலீஸ்காரரு ஆஹா சூப்பர் போலீஸ்ரா அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. யாரு? சாமானிய மக்கள் நாம தான் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எத்தனை பேர் உண்மையிலேயே பாதிக்கப்படுறான், எத்தனை பேர் தூக்கம் கெட்டு போவான் உங்களுக்கு தெரியுமா? நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், பல விஜய் அஜித் ரசிகர்களுக்கு தெரியும், ஓப்பனிங் டே ஷோல லத்தியில அடி வாங்கியிருக்கீல்ல, நான் வாங்கியிருக்கேன். அந்த லத்தி அடி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு லத்தி அடிக்கே நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பொழுது பூரா கலங்கி போவோம். நம்ம அந்த விஜய் படத்தை ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு ஷோ ஃபுல்லா சீட்ல நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியாது. ஒரு லத்தி அடி. வாத்தியாரு பெரம்பல பெடெக்ஸ்ல அடிச்சுட்டாலே மதிய சாப்பாடு கீழே உட்காந்து சாப்பிட முடியாது, அவ்வளவு கொடூரமான வலி வலிக்கும். பெரம்பல ஒரு ரூமுக்குள்ள, அதுவும் ஒரு 2க்கு 2 ரூமு 4க்கு 4 ரூமுக்குள்ள இருட்டு ரூமுக்குள்ள போட்டுட்டு சுத்தி 4 பேர் சேர்ந்து நின்று மண்டுன்னு ஒரு கட்டை இரும்பு ராடுன்னு எடுத்து போட்டு அடிப்பாங்கன்னா நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளால? தாங்குவோமா நம்ம? ஆனா வெளியில வந்து நின்றுக்கிட்டு போலீஸ்னு அப்படி தாண்டா இருக்கணும், அடிச்சாதான்டா பயம் வரும்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வலிக்க வேணாம். என்னன்னா நான் என்னைக்கும் சிக்க மாட்டேன்ற தைரியம் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத. அவ்வளவு தைரியமா இருக்கிறவே எதுக்கு அந்த மொக்குல போலீஸ் நிக்கிறான்னு வண்டி திருப்பிட்டு ஓடுற? நீ எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்க, ஹெல்மெட்டும் போட்டிருக்கிற, எதுக்கு நீ சந்துக்குள்ள புது போற? நேரா தான் போய, பயமா இருக்குல்ல. நல்லாமே இருந்தாலும் அவன் புதுசா அவனை கண்டுபிடிச்சிடான்னு உனக்கு பயம் வருது இல்ல? நீ மாச கடைசியில ஒரு போலீஸ்காரர் தைரியமா நின்று பேசி நம்பர் பிளேட்ல சொட்டையா இருக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு போ, வாங்கிருவில்ல. வண்டி டயர் பிளாட்டா இருக்கு, டேஞ்சரஸ் டிரைவிங்,
அதெல்லாம் விட புகை சான்றிதழ் கேட்பாரு. என்ன பண்ணுவ நீ உன் வாழ்க்கையில வண்டி நீ வச்சிருக்கிறதே என்னைய மாதிரி நம்ம என்ன வச்சிருப்போம், அதிகபட்ச வண்டி ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஒரு டிவிஎஸ் ஏதோ ஒரு ஓட்ட வண்டியை வச்சிருப்போம். 20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கும், அது சர்வீஸ் விடாம வச்சிருப்போம். அதுக்கு வாகன புகை சான்றிதழ் ஒண்ணு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? அதை கேட்டாருன்னா ராத்திரி 11 மணிக்கு நீ எங்க போய் எடுக்க? அது நீ சித்தப்பா ஆர்டிஓ ஆபீசராவே இருக்கட்டும்டா, 11 மணிக்கு எப்படி எடுப்ப? நீ எடுக்க கூடாதுன்னு இல்ல, உனக்கு அது தெரியாதுன்னு எடுக்கல. ஆனா அவன் நம்போனா கேப்பாப்ல. அதை விட இன்சூரன்ஸ் இப்போ முந்தியாவது வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு 800 1000 அப்படிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க மாமி புண்ணியம். இப்ப நம்ம என்ன இன்சூரன்ஸ் போட்டாலும் 18% ஜிஎஸ்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டாலும் 18% ஜிஎஸ்டி, வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டாலும் 18% ஜிஎஸ்டி. இவ்வளவு ஜிஎஸ்டியை கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மாசம் கையை பசஞ்சிட்டு ஒரு நாள் லேட்டா போ இன்சூரன்ஸோட 2 மடங்கு வசூல் பண்ணி விட்டுருவாரு. நீ இப்போ உட்காந்து விவான் ஜஸ்டிஸ் அஜித் குமார் போடுறீல்ல, அது உனக்கும் போடப்படும். இப்ப நீ குற்றவாளியா கிடையாது, ஆனா உன்னை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்களா? அதிகார வர்க்கம் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணு பாஸ். ஒன்னும் அந்த நேரத்துக்கு ஒரு 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 சந்தேகத்துக்கு கூடிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போன வண்டி வந்து பல்சர், நீ போன வண்டி பல்சர் முடிச்சு, நீதான்ப்பா நீதான் சந்தேகத்துக்குரிய நபர்ன்றான். ஏன்னா அவனுக்கு ஆள் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுவ? வி வாண்ட் ஜஸ்டிஸ் போடணும்ல, அன்னைக்கு நம்ம கேட்கணும்ல. இன்னைக்கே கேளு, இன்னைக்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் காவல்துறையினுடைய புரூட்டாலிட்டி வரும்போதெல்லாம் கேள்வி எழுப்பு. அவ்வளவு போலீஸ் மேல ரொம்ப பிரியம் இருக்கக்கூடிய நபர்கள், போலீஸை பாராட்டக்கூடிய நபர்கள் சும்மா கூகுள்ல போய் கூகுள் மேப்ஸை ஓபன் பண்ணி போலீஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்களேன், பல போலீஸ் வரும். போலீஸ் இங்க இருப்பாங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, போலீஸ் சிக்கோ மாமே, போலீஸ் மாமே, குச்சி மாமே, குச்சி நிப்பா மாமே. இதெல்லாம் நீ ஏன் போடுற? போலீஸ் காவல்துறை நண்பர் தானே, நீ தான் ராயல் சல்யூட் அடிப்பிய போலீஸுக்கு. போலீஸ் தான் நீ பிரைஸ் பண்ணுவிய, கிளம்பி போக வேண்டியதானே. அதுல அப்ப மட்டும் உனக்கு ரூட் வந்து இந்த டோல்கேட் இல்லாம போக தெரிஞ்ச வண்டி தர்ற மாதிரி நீ தேடிக்கிட்டு ரூட் தேடிக்கிட்டே இருக்கு. இல்ல ஏன் தர்ற? அப்ப தெரியுதுல, காசு மட்டும் இல்ல, நிப்பாட்டி ஒரு 1/4 மணி நேரம் நிப்பாட்டி உன்னைய பல கேள்வி கேட்டு சொல்லக்கூடாது வேற ஏதாவது நீ சொன்னாங்கன்னா சாதாரண பிரச்சனையா இருக்கும். பொறுக்கிங்க அப்படின்னு தோணுதுல உனக்கு அவங்கள பார்த்தோம். அப்போ உனக்கு அப்ப மட்டும் தேவைப்படுது. அப்ப அந்த பயம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு வராதுன்ற எண்ணத்துல இருந்துகிட்டு நாம வந்து எல்லா அசம்பாவிதங்களையும் அடக்குமுறையவும் அதிகார போக்குகளையும் பாராட்டுறோம். அப்ப இந்த மனநிலையிலிருந்து மீளுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை ஒட்டி இந்த காவல்துறையை சார்ந்த விஷயங்கள்ல அவர்களுடைய கோரிக்கைன்னு பல நெடுங்காலமாக பல கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த ப்ரெஷரும் கூட அவங்களுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அது இப்ப பேச வேண்டிய நேரம் இல்லை. ஆனாலும் மேலோட்டமா சில பாயிண்ட்களை சொல்லிடலாம். 8 மணி நேர வேலை அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய பல நாள் கோரிக்கை. நல்ல நாள் கெட்ட நாள்களுக்கு விடுமுறை இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை. இந்த எரிச்சல் எல்லாம் காட்டுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமான்னு நம்ம தான் கிடைக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் நம்மள்ட்ட கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவங்க மனைவியே சொல்றாங்க, நல்லது கெட்டதுக்கு கூட வந்து இருக்க முடியாத ஒரு மனுஷன், எந்நேரமும் டியூட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவரை போய் நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை சொல்றாங்க. அப்ப அவங்க துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் எங்கேயோ போன மாதிரியாத்தா என்னைய வந்து அடியாத்தான்னு சொல்லி நாங்க பலியாக முடியாது. நீங்க உங்க பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக என்னைய கொண்டு வந்து தாக்குவீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு மனசுக்குள்ள பாரமா இருக்குன்னு நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் போய் காயப்படுத்தினா அது சட்டம். நேத்துல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பூரா இறங்கிட்டாங்க. முன்னாள் ஐபிஎஸ் இப்ப பிரபலமா சேனல்கள்ல பேசக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான். பேரெல்லாம் கூட சொல்லலாம், சரி வேண்டாம். ஏன் சார் காவல்துறை லத்திய வச்சு அடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது? இப்படி ஷாக் ஆயிட்டாங்க நேத்து. காவல்துறை அடிக்கிறாமா? அது எதுக்குன்னா அவங்க அடிக்கவே கூடாதே சார். இல்ல அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல எலி வந்துருச்சுன்னா எலி அடிக்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல எலி வந்துருச்சுன்னா புழுக்கே தள்ளுறதுக்கா? எலி அடிச்சா எப்படிங்க செத்துறாதா? எலி அடிக்கணும். அப்புறம் எலி என்ன பண்ணும்? எலி புழுக்க போட்டு போகும், அந்த புழுக்கையை தள்ளுறதுக்கு தூத்துறதுக்கு அந்த லத்தி. ஓ ரைட் பெஸ்ட் சொல்லுங்க. அப்படி துப்பாக்கி வேற எதுக்கு? துப்பாக்கிலாம் எதுக்கு? துப்பாக்கி வந்து யாராவது திருட வந்து தன்னை கொல்ல வந்தானா நீ என்னை சுடாதே நானே என்னை சுட்டுக் கொள்கிறேன்னு ஏசுற மாதிரி சிலுவையில் ஏறுறதுக்கு. ஓ நல்லா இருக்கு. இது வந்து போலீஸுக்கு தெரியாதான். முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பூரா பேரும் காவல்துறை அடிக்கலாமா? இது நியாயமா? இது சட்டம் ஒழுங்கா? அடிக்க கூடாது, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையே சார். நீங்களே அப்படிலாம் இருக்கும்ல. போலீஸுக்கு ஜிம்பாடி முக்கியம் அல்ல, அவர்கள் வந்து அதாவது உடல் கட்டமைப்பு முக்கியம் அல்ல, உள்ள கட்டமைப்பு தான் முக்கியம். சரி வெளியே வந்தாச்சு, நீங்க என்னன்னாலும் பேசலாம். பென்ஷன் வேணும் அதனால பேசிக்கலாம். ஆனா அடிச்ச அந்த 6 பேருக்கும் பென்ஷன் கிடைக்காது, அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள்லயே இதுலயே சாகனா 2 பேர் ஹெட் கான்ஸ்டபிள்
அந்த டீம்ல வந்து 2 பேரும் ஹெட் கான்ஸ்டபிள். இப்போ ஹெட் கான்ஸ்டபிள்லாம் 10 வருஷம் சர்வீஸ் பார்த்தவங்க தான். எப்படி சுற்றி என்ன கேஸ் நடக்குது என்ன விவரன்றது தெரியும். தெரிஞ்சு இப்படி போய் அடிச்சு கொள்ற வரைக்கும் போறது அப்படின்றது வந்து எப்படி ஏத்துக்கிறதுனே புரியல. இந்த காவல்துறை கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தானது. அவர்கள் வந்து குறைந்தபட்சம் எப்ப கைதுக்கு போனாலும் அல்லது விசாரணைக்கு ஒருத்தர் அழைக்க போனாலும் அவர் உடல்ல ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருக்கணும். அந்த கேமரா ரெக்கார்டிங்ல இருக்கணும். ரெக்கார்டிங்ல இருக்கும்போது அவரை கூட்டிட்டு போனா மட்டும்தான் அது செல்லும். இல்லை என்றால் உடனடியாக அவர் கைது செய்யப்படலாம் அந்த காவல்துறை அதிகாரி அப்படின்னு சட்டங்கள் இருக்கணும். சட்டங்களை கடுமையாக்கணும். மக்கள் மீதான சட்டம்லாம் ஏற்கனவே கடுமையாக தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீ ஒரு பிள்ளைய லவ் பண்ற, பஸ்ஸில் போற, அந்த பிள்ளைய பார்க்குற, லவ் பண்ற பிள்ளைய பார்த்த கோபிநாத் கேட்குற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண, அப்புறம் உன்னை எப்படி தான் லவ் பண்றது அப்படின்னு பாருல. அந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளைய நீ பார்க்குறேன்னு வச்சுப்போமே, அதுக்காண்டி வந்து பின்தொடர்ந்து போ அப்படின்லாம் நான் ஊக்குவிக்கல. ஒரு பொண்ணு நீ பார்த்து தானே லவ் பண்ண முடியும், பார்க்குற 10 செகண்டுக்கு மேல பார்த்தனா உன்னை 3 வருஷம் தூக்கி உள்ள வைக்கலாம் தெரியுமா? ஆமா, இப்போ வந்து சட்டமே அதுதான். இப்ப இல்ல, இது பழைய ஐபிசில இருக்கு. இப்ப ஸ்டாலின் வந்த உடனே ஒண்ணு போட்டாரு. ஆமா, இது கடுமையாகி இருக்கு. பழைய ஐபிசில வந்து வாயிரிசம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒருத்தரை மறைந்திருந்த இப்படி எல்லாமே இருக்கு. நடைமுறைப்படுத்தினா நீ வந்து வருஷத்தின் 365 நாள் கழிய தின்னுட்டு ஜெயில உட்கார வேண்டியதான். விசாரணை கைதியாவே காலம்புறம் உன்னை ஜெயில வச்சிருக்கலாம். நீ விபிஎன் போட்டிருக்கிறதுக்கே உள்ள போகலாம் தெரியுமா? அதெல்லாம் பாத்துக்க, சூதானமா இருந்துக்க. இது ஒரு பக்கம். இது இன்னொன்னு, எல்லா நேரமும் மு க ஸ்டாலினே முதலமைச்சரா இருக்க மாட்டாரு. இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு உடனே போலீஸ்காரனை பூரா தூக்கி உள்ள வைக்கிறேன்ற முடிவு வர்றதுக்கு அம்மா ஜெயலலிதா வருவாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு கணவன் மனைவி, கணவன் ஹெல்மெட் போடாம போறாரு, மனைவி பின்னாடி வந்து கருவுற குழந்தையோட போறாங்க. போலீஸ் பார்த்துட்டாரு. ராஜேஸ்வரி லட்சுமி. ஆமா, அந்த போலீஸ் பார்த்துட்டாரு, பாதுகாப்பு இல்லாம போறாங்க, இது அனுமதிக்க கூடாது, இது டேஞ்சரஸ் டிரைவிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அவங்கள இறக்கி விட்டுருவாங்க. ஆமா, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, லத்தி எடுத்து சடார்னு டயருக்குள்ள விட்டாரு பாருங்க. அப்படி வண்டி ரோலிங்ல அந்த அம்மாவும் அந்த பையன் அந்த ஆளும் கீழே விழுந்து அந்த அம்மாவும் வயிற்றுல அந்த குழந்தையும் ஸ்பாட் டெட். அம்மையார் என்ன பண்ணாங்க? அம்மையார் என்ன பண்ணாங்க யாருக்கு தெரியும்? அம்மையாருக்கு தான் தெரியும். ஏங்க அம்மையார் வாச்சாத்திக்கு என்ன பண்ணாங்க? மெடல் குத்துனாங்களா இல்லையா? ஆமா, வாச்சாத்தி படுகொலைன்னு சும்மா போய் கூகுளில் தேடி பாருங்க. அதில் போலீஸுடைய ப்ரூட்டாலிட்டி எப்படியெல்லாம் இருக்குன்னு அதை பாராட்டி அவர்களுக்கு விருது கொடுத்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது ஒரு பக்கம். இப்படியாக பல முதலமைச்சர்களை நாம் பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல இருந்து இந்த முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய இந்த பணி அப்படிங்கிறது, இந்த கடமை அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய. பூவை ஜெகன்மூர்த்தியோட ஒரு ஏடிஜிபி சேர்ந்து வேலை பார்த்தாரு, அந்த ஏடிஜிபியை கைது பண்ணுறாங்கல்ல. ஏங்க, உண்மையிலேயே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பவர் சென்டர், தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த நபர்களை கைது பண்ண மாட்டாங்கங்க. எந்த துறை? நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை தூக்கிடலாம். ஆமாங்க. நீங்க ஜுடிஷியரியில் இருக்கிறவன தூக்கிடலாம். ஆனா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப இன்னைக்கு அந்த 6 பேர் கைது ஆயிட்டாங்களா, அந்த வட்டாரத்துல ஒரு 35-40 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஒரு இடத்துலையும் ஒரு கேஸ் விசாரணையை எடுக்க மாட்டாங்க. அவங்களோட சைட்ல இருந்து வேறு மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த நியூஸை வந்து காவல்துறை வட்டாரங்கள்ல பரப்பி நம்ம சாதிக்காரனை தூக்கிட்டாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல தூக்கிட்டாங்க, நம்ம சக கான்ஸ்டபிள, நம்ம சக ஹெட் கான்ஸ்டபிள தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கலாம். இப்படி ஒரு இருந்தது கடந்த காலங்கள்ல, இப்படி நடந்திருக்கிறது. ஜெயலலிதாவே கதறினாங்க அதை வச்சு ஒருக்க. ஆமா, இப்படி ஒரு சூழலையும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம், அதை நம்ம உட்கார்ந்து நடவடிக்கை எடுத்து பேசிடுவோம்னு சொல்லி உடனடியாக காவல்துறை சார்ந்த நபர்களையும் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே இது பாராட்டுதலுக்குரிய ஒன்று. ஜனநாயக சக்திகளாக தங்களை சமூக ஊடகங்களில் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்னே ஒன்றுதான். அரசு பலருடைய கோரிக்கையையும் பலருடைய விஷயங்களையும் செவிசாய்த்து சரியான முடிவு இப்படித்தான் எடுக்கப்படணும்னு சொல்லி தங்களுடைய இடத்துல இருந்து ஒரு படி கீழே வந்து பல விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது போக வேண்டிய திசையை நோக்கி சரியாக போய் கரெக்டா சம்பவம் நடந்து அதற்கு அடுத்த 2வது நாள்லயே இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்போ இதுதான் வேகமான நடவடிக்கையா இருக்க முடியும். இதை விட வேகமாக அப்படின்னா செய்தியை பார்த்தோன்னே நடவடிக்கை எடுக்கிறதா? அப்படி எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இல்லை. அதை நோக்கி ஓட்டி வேகமா என்ன அளவுல அவங்க வேகப்படுத்த முடியுமோ அந்த அளவுல அவங்க வேகப்படுத்துறாங்க. நல்ல செயற்பாட்டாளர்கள், தொடர்ந்து இந்த விஷயத்தில் இயங்குகின்ற செயற்பாட்டாளர்கள் அப்படி செய்யல. இந்த சமூக வலைதளத்தில் இயங்குகின்ற சில தற்குறிகள் தான் வந்து செய்தி வந்துருச்சு என்ன ஆக்ஷன், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி சாத்தாங்குளம் மேட்டர்ல 3 நாள் கழிச்சு பேசுனது இல்லைங்க. மேட்டர் 3 நாள் கழிச்சு மூச்சு திணறன்னு சொல்லி 10 நாள் கழிச்சு சஸ்பெண்ட் பண்ணி 15 நாள் கழிச்சு அப்படி நடக்கல. நம்ம அதிகபட்சம் 3 நாளைக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கைதாக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இது பெரிய மேசிவ் ஒர்க்கு. நீங்க வந்து இந்த விஷயத்துல நீங்க பாராட்டலாம் வேண்டாம்.
இந்த விஷயத்துல போன இருந்த அரசை விட இந்த அரசு செவிசாய்த்து இருக்கிறது, இந்த வேலையை இந்த பிரச்சனைன்னு அட்ரஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கு அப்படிங்கிற இடத்தையாவது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இதோடைய பின்புலமே புரியாத நபர்கள் சும்மா உட்காந்துட்டு இந்த நேரத்துக்கு திமுக எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் எதிர்ப்பு அப்படின்னு பேசுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க, உங்களை திருத்த முடியாது. ஆனா நடந்திருக்கக்கூடிய வேலை உண்மையிலேயே நல்ல வேலையான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய வேலையை செய்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார்கள். நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, அந்த குடும்பம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா அவங்க பையன் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து அரசு வேலை தருவதாக உத்தரவாதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத. அந்த அம்மா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, நாங்க நம்புறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு ஹோப் தெரியுது. அந்த ஹோப்புக்கு இவங்க செவிசாய்த்து அவங்க அதை செஞ்சு கொடுக்கட்டும். அதுக்கே அது போதும். நாம உட்கார்ந்து இந்த பக்கம் உருட்டுறது, மிரட்டுறது, இன்னொரு பக்கம் இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்குண்டான சூழல் இப்போது. உங்கள் அரசு கொலை செய்து விட்டது என்று சாரி கேட்டீர்களா ஸ்டாலின் அவர்களே? வேற என்ன பண்ணுவாங்க? மூச்சு திணறல்னு சொல்லுங்க, வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எடப்பாடிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க. அது எடப்பாடி தான் சொல்லுவாரு. தப்புன்னு உணர்ந்தவர் மன்னிப்பு தான் கேட்பாரு. இல்ல எடப்பாடிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல. நாளைக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா என்னையும் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. நீ வாட்டுக்கு கேட்டு போயிட்டா நான் எங்க போய் கேட்கறது? நான் அவன்கிட்ட கேட்கணும். கரெக்ட். அந்த பிரச்சனை இருக்குல்ல அவருக்கு. சரிதான். இப்போ இதுல இன்னொன்னு, இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம ஹென்றி திவேன் தோழர் வந்து வெளியே பேசியிருந்தாரு. அங்கே திமுகவினுடைய பிரதிநிதி ஒருத்தரே வந்து பேர விஷயத்துல கூட இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. மண்டபத்தில் வச்சு டிஎஸ்பி தலைமையில் பேரம் நடந்தது அப்படின்னு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அங்கேயும் நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ற, உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கை. இதுல நிறைய கான்ஸ்பிரசி ஓடுதுங்க. அதனால எதையுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியல. அப்புறம் ஒருத்தர் வந்து இவர் யார் அந்த சார் மாதிரி யாரோ ஒரு அதிகாரிங்கிறாங்க, அப்புறம் யாரோ ஒரு விசிகா நிர்வாகின்றாங்க, எனக்கு வந்து யாரோ ஒரு திமுக நிர்வாகி. ஒரு பாயிண்ட், நகைக்காக அடிச்சு கொண்டுட்டாங்கன்றதே எனக்கு வந்து சீரணிக்க முடியல. ஆமா, நம்ம பல கேஸ் பார்த்துருக்கிறோம். மோட்டிவ் இருக்கும், ஏதோ ஒரு ஹை லெவல் ப்ரெஷர் இருக்கும். ஒரு 9.5 பவுனுக்காக இப்படி அடிப்பாங்களா? என்னடா நடக்குது இங்க? இதுவே முதல்ல ஒரு இதாக டவுட்டாக தோணுது. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, வீல் சேருக்கு காசு கேட்டதுனால வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. இது அதை விட ரொம்ப அந்த அம்மாவே சொல்றாங்க. அஜித் குமார்ங்கிறவர் வீல் சேர்ல கூட்டு போறதுக்கு என்கிட்ட 500 ரூபா கேட்டாரு. அது வாக்குவாதமா சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு ஏர் ஃப்ரீ தான். ஆமா. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாரோ ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பார். ஒன்று அந்த பெட்ரோல் பங்க் வேணும்னே அங்கே அவரை போடுறாங்க, வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்கன்றத தாண்டி அந்த இடத்துல கொடுக்குறதுக்கு காரணம் வந்து நம்ம அங்கே 10 ரூபா வைக்கணும் அப்படின்றதுனால. அப்போ இப்போ இதை வந்து என்ன செய்யலாம்? அவர் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் அதை வந்து என்ன நடவடிக்கையில் டீல் பண்ணணுமோ அதை டீல் பண்ணணும். ஆனால் ஒரு கொலை நடந்ததற்கு பிறகு அந்த அம்மா திரும்ப திரும்ப இதை பேசுகிறாங்க அப்படின்றது தான் வந்து, அது உங்களுக்கும் பிரச்சனை. அப்போ உண்மையிலே உங்கள் நகை திருடு போயிருக்கலாம், யாரோ ஒருத்தர் திருடி இருக்கலாம், நீங்கள் அங்கே தெரியாமல் வச்சுட்டு போனது திருடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை பேச 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 விசாரணை என்பது உங்களுக்கு எதிராக திரும்பும். தேவையில்லாத மீடியா ட்ரையலுக்கு நீங்கள் ஆளாவீங்க. நீங்கள் குற்றமே செய்யாதவங்களா கூட இருக்கலாம். எங்கூருக்காரங்கன்றதுனால நான் சொல்லலை, அதை வேற கான்ஸ்பிரசி ஆக்கி விட்டுருவாங்க, புது கான்ஸ்பிரசி கிளப்பி விட்டுருவாங்க. யார் அந்த சார்? இந்திரகுமார் தேரடி சார் செத்து போயிட்டாங்க. அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மீடியாவில் நீங்கள் பேசியிருக்கவே தேவையில்லை, காவல்துறை விசாரணையோட போயிருக்கணும். அது ஆனால் அதையும் தாண்டி பேசப்பட்டிருக்கிறது. இதில் சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்முடைய ஒரே கோரிக்கை. இதை சொல்வதால் மக்களை குற்றம் சொல்கிறாய் மானகெட்டவனே அப்படின்னு சிலர் சொல்லலாம். அப்படி மானகெட்டு போய் தான் பல காலங்களில் போலீஸ்காரரை வந்து ஆதரிக்கிறோம். இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போதாவது மக்களுடைய மனசாட்சியை உலுக்கி நாம் இவ்வளவு காலம் ஆதரித்தது சரியா அப்படின்ற கேள்வியை மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்பது தார்மீகமாக, சக குடிமகனாக, காவல்துறையை பார்த்து அனைத்தும் சரியாக இருந்தாலும் பயப்படக்கூடிய ஒரு சாமானிய மனிதனாக மக்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை தான் நம்ம செய்கிறோம். அதே சமயத்தில் அரசுக்கான பொறுப்பையும் பேசுகிறோம்.